ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்குள்ள வேத வசனம், சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1 இப்படியாக போடப்படுது. ஸோ நம்ம எவ்வளோ ஆராதனை பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் புத்தியுள்ள ஆராதனையை பார்த்துருக்குமா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டுமா? இதுதான் தேவனுக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை. ஸோ நமக்கு நம்முடைய பேச்சிலையோ நம்முடைய சிந்தனையிலையோ நம்முடைய செயல்லையோ நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நமக்கு தேவையில்லாமல் யோசனைகள் சிந்தனைகள் வரும்பொழுது அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நாம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டுமா? நீங்களே என்னுடைய ஆலயம்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரத்தை நம்ம பரிசுத்தமாய் பாதுகாப்பது தான் தேவனுக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனையாக காணப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.